ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோ ரொம்பவே முக்கியமான வீடியோ. இப்போ கிளாஸ் 10லேருந்து போர்டு எக்ஸாம் முடிஞ்சு கிளாஸ் 11 போகிறீங்க இல்லையா, உங்களுக்கான வீடியோ தான். நீங்கள் ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, எப்படி உங்களோட கிளாஸ் 11ல் நீங்கள் டாப்பர் ஆகுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். நீங்கள் ஈவன் கிளாஸ் 12 படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கும் இது டெஃபினட்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, நான் ஃபுல் ஸ்ட்ராட்டஜிஸ் ஷேர் பண்ண போகிறேன். எல்லாமே டாப்பர்ஸ் யூஸ் பண்ணக்கூடிய ஸ்ட்ராட்டஜிஸ் ஐ எம் கோயிங் டு ஷேர் வித் யூ. ஓகே, இதை நீங்கள் மட்டும் பண்ணீங்க அப்படின்னா டெஃபினட்டாக 11th and 12th நீங்கள் தான் டாப்பர். நீங்கள் நினச்ச ட்ரீம் காலேஜ், ட்ரீம் ஜாபுக்கு நீங்கள் போயிடலாம். ஓகே, நீங்கள் பிடிச்ச ஒரு ஜாபில் போய் படிக்கலாம் அண்ட் ஒர்க் பண்ண முடியும். ஸோ அதனால் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்கப்பா. டெய்லி நம்ம ரெகுலர் வீடியோஸ் எல்லாமே போட்டுட்ருக்கோம் நம்ம சேனலில். ஸோ ஸ்டே டியூன். ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ நம்ம எல்லாருமே கிளாஸ் 10லேருந்து 11 வந்தாச்சு. இப்போ கிளாஸ் 10லேருந்து 11 வரும்போது முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது என்னென்னா, போர்டு எக்ஸாம்ஸ் முடிச்சுட்டு வரும். இப்போ எல்லோரும் சம்மவ் நம்ம போர்டு எக்ஸாம்ஸ்லாம் முடிஞ்சு உங்களோட இண்டிவிஜுவல் குரூப்ஸை நீங்கள் சூஸ் பண்ணியிருப்பீங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப்பா, பயாலஜி குரூப்பா, இல்லை பியூர் சயின்ஸா அப்படின்ட்டு. இப்போ கிளாஸ் 9 10 இது ரெண்டுமே ரொம்ப ஈஸியாக இருந்திருக்கும். கரெக்டாக ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் சயின்ஸுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபிசிக்ஸில் வெறும் 4 சாப்டர்ஸ் இல்லை 5 சாப்டர்ஸ் கிளாஸ் 9லேயும் 10லேயும் இருந்துச்சா? நம்ம அதை மட்டுமே படித்து இப்போ நம்ம எங்கே வந்துட்டோம்? கிளாஸ் 10 போர்டு எக்ஸாம் முடிஞ்சு இப்போ கிளாஸ் 11க்கும் வந்துட்டோம். ஆனால் இந்த கிளாஸ் 11, 12 அப்படி இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக அப்படி இருக்க போகிறதில்ல. எவ்ரிதிங் இஸ் கோயிங் டு சேஞ்ச். சார், ஆனால் இது என்ன சார் எல்லாமே புதுசாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னா, இதில் ஒரு குட் நியூஸும் இருக்குது. நம்ம கிளாஸ் 9ல் படித்தது அப்படியே எங்கே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா கிளாஸ் 11ல். கிளாஸ் 9ல் படித்தது நம்மளுக்கு கிளாஸ் 11லேயும், கிளாஸ் 10ல் படித்தது கிளாஸ் 12ல். நம்ம என்னென்ன சாப்டர்ஸ் 9th and 10th இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஃபிசிக்ஸ் சொல்கிறேன், இது கெமிஸ்ட்ரிக்கும் பொருந்தும், மற்ற கோர் சப்ஜெக்ட்ஸுக்குமே பொருந்தும், மேத்தமேட்டிக்ஸ்க்கும் அப்படியே கனெக்ட் ஆகும். ஓகே, ஸோ நம்ம 9th and 10th படித்த பேசிக்ஸ் இப்போ ஃபிசிக்ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த சாப்டர் ரிப்பீட் ஆகும். ஓகே, பட் ஆனால் எல்லாமே பேசிக்ஸான விஷயம் தான். நீங்கள் 9th and 10th படிச்சுட்டு இப்போ வந்திருக்கீங்க. பட் 11th and 12th கண்டிப்பாக கான்செப்ட்ஸ் எல்லாமே படிக்கிறதுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும். ஸோ அதெல்லாம் எப்படி ஓவர் கம் பண்ணி நம்ம மார்க்ஸ் எடுக்குதுன்றதை இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கணும். நம்ம என்ன தான் நம்ம இதெல்லாமே டஃப்னு சொன்னாலும், கிளாஸ் 11 and 12 கான்செப்ட்ஸ் டஃப்னு சொன்னாலும், இட் இஸ் நாட் இம்பாசிபிள். யாராலுமே முடியாது, இது யாருமே பண்ணது கிடையாது, இதை ஓவர் கம் பண்ணி யாருமே டாப்பராக இருந்தது கிடையாதுன்னா அப்படி கிடையாது. யூ கேன் டூ இட். உங்களால் கண்டிப்பாக பண்ண முடியும். நான் சொல்கிற ஸ்ட்ராட்டஜிஸ் மட்டும் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுங்கள். அதை பிலீவ் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் நம்ம சொல்லும்போது நீங்கள் பிலீவ் பண்ணணும். ஓகே, ஒரு டீச்சர் சொல்லும்போது தட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ அதை நீங்கள் பிலீவ் பண்ணிட்டீங்கன்னா டெஃபினெட்லி இட் வில் ஹேப்பன். இது ஒரு சீக்ரெட். ஒரு விஷயம் ஒருத்தர் சொல்லும்போது நம்ம அதை பிலீவ் பண்ணும்போது தான் அது நடக்கும். ஓகே, பிலீவ் பண்ணாமல் இருந்தால் இட் ஒன்ட் கோயிங் டு ஹேப்பன். ஓகே, ஸோ அதையும் நோட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஒரு பாயிண்ட்டுக்காக போகலாம். இப்போ நம்ம கிளாஸ் 11 போகிறோம் இல்லையா? இப்போ நம்மளுக்கு தேவைப்படக்கூடிய ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னா மைண்ட் செட், சேஞ்ச் ஆஃப் மைண்ட் செட். 9th 10th நம்ம படித்த அதே ஈஸி ரிப்பீட்டட் கொஷின்ஸ் வரப்போகிறதில்ல. எதில் வரப்போகிறதில்ல? இட்ஸ் நாட் கோயிங் டு கம் இன் வாட் கிளாஸ் 11 and 12. ஓகே, இப்போ நீங்கள் சிபிஎஸ்சி படிக்கிறீங்கன்னா எல்லா கொஸ்டின்ஸுமே மோர் அண்ட் மோர் சப்ஜெக்டிவ் கான்செப்ஷுவல் கொஸ்டினாக இருக்க போகுது. இப்போ நீங்கள் ஸ்டேட் போர்ட் படிக்கிற பசங்களாக இருந்தீங்கன்னா ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் தான் வரப்போகுது. பட் ஸ்டில் கண்டென்ட் ஹெவி, கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுல டிஃபிகல்ட்டி இருக்கும். ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு மைண்ட் செட் சேஞ்ச் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கான கிளாஸ் 11 and 12க்கு நியூ கோல்ஸை செட் பண்ணுங்கள். நியூ கோல்ஸ்ன்றது என்னது? நல்ல காலேஜ் ஜாயின் பண்ணுறது. நல்ல காலேஜ் ஜாயின் பண்ணால் உங்களோட ட்ரீம் ஜாபில் போய் நீங்கள் ஒர்க் பண்ண முடியும். அதுதான் கோல். ஓகே, ஸோ எல்லாருமே ஜாப் பண்ணுறோம். உங்கள் ஃபாதர், உங்கள் மதர் எல்லாருமே ஒர்க் போகிறாங்களா? ஆனால் அந்த ஒர்க்கு மோஸ்ட் ஆஃப் த டைம் அவங்க லைஃப்பில் ஜாபில் தானே ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. அந்த ஜாபே நம்மளுக்கு பிடிச்ச ஜாபாக இருந்தால் எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு யோசிச்சு பாருங்கள். முக்கால்வாசி டைம் அதில் தான் நம்ம ஸ்பெண்ட் பண்ணி ஆகணும் உங்கள் லைஃப் டைமை. ஸோ பிடிச்ச ஒர்க்காக பண்ணணும்னா நல்ல காலேஜில் போய் படிக்கணும். ஸோ உங்களுக்கான புது கோல்ஸை நீங்கள் செட் பண்ணணும். அதுக்கு நல்ல காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸை நீங்கள் அட்டன் பண்ணணும். என்னென்ன காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் இருக்குது? நீட் இருக்குது டு பிகம் அ டாக்டர், அண்ட் இன்ஜினியரிங்க்கு IIT JEE எக்ஸாம்ஸ் அது, NIT சேரலாம். அதுக்கப்புறம் CUETன்னு இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம தமிழ்நாடுன்னு பொறுத்து பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி இஸ் தேர், SSN இஸ் தேர், டாப் 10 இன்ஜினியரிங் காலேஜஸ் இன் தமிழ்நாடு. அதை மட்டும் தான் நீங்கள் ஜாயின் பண்ண ஏம் பண்ணணும். இல்லைனா என்ட்ரன்ஸில் போய் சேரணும். ஓகே, அதுதான் நம்மளுக்கு டாப் பெஸ்ட்டு காலேஜஸ். அதில் போய் போனால் தான் உங்களோட ட்ரீம் ஜாபுக்கு போக முடியும். ஸோ எல்லாமே Tier 1 காலேஜஸ்ன்னு சொல்லுவாங்க. நீங்கள் பெஸ்ட்டு காலேஜில் போய் ஜாயின் பண்ணணும். அதுதான் நீங்கள் கோலாகவும் செட் பண்ணணும் உங்கள் 11th and 12th. நிறைய பேர் பண்ணக்கூடிய மிஸ்டேக் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, கிளாஸ் 10 முடிச்சிட்டோம், அடுத்த போர்டு எக்ஸாம் கிளாஸ் 12ல் தானே. இப்போ ஸ்டேட் போர்டாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு கிளாஸ் 11லேயே போர்டு எக்ஸாம்ஸ்லாம் இருக்குது. பட் சிபிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு போர்டு எக்ஸாம்ஸ் கிடையாது கிளாஸ் 11ல். நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணுறது என்ன அப்படின்னா, இதை கிளாஸ் 11 பார்க்கிங் ஸ்பேஸ் மாதிரி யோசிக்கிறோம். அதாவது இப்போ நம்ம ரிலாக்ஸ் பண்ணலாம், 10th-க்கும் 12th-க்கும் நடுவில் ஒரு ரிலாக்ஸேஷன் பீரியட் அப்படின்றது ஒரு ராங் மென்டாலிட்டி. அந்த மென்டாலிட்டியை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோன்னா உங்களோட 12th எக்ஸாம் வில் பி
பேட்லி அஃபெக்டட். ஏன் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிளாஸ் 11ல் வந்து பேசிக்ஸ் படிப்பீங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட்லி யூ வில் ஸ்டடி த பேசிக்ஸ். இங்கே நீங்கள் படிக்கக்கூடிய கிளாஸ் 11 பேசிக்ஸ் அப்படியே 12th யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மேத்தமெட்டிக்ஸாக இருக்கலாம், ஃபிசிக்ஸாக இருக்கலாம், கெமிஸ்ட்ரியாக இருக்கலாம், பயாலஜியாக இருக்கலாம், எதுனாலும் சரி. 11th படிக்க போகிற பேசிக்ஸ் அப்படியே 12th வரும். நான் 12th போய் படிச்சு பண்ணிங்கன்னா தட் இஸ் அ பிக் மிஸ்டேக் யூ ஆர் கோயிங் டு டூ. அதை பண்ண வேண்டாம். ஸோ நோட் பண்ணிக்கோங்க. ஸோ கிளாஸ் 11ன்றது ஒரு ஃபவுண்டேஷன். கிளாஸ் 11ல் நீங்கள் படிக்கக்கூடிய அந்த ஃபவுண்டேஷன் தான் உங்களுக்கு கிளாஸ் 12ல் அப்படியே கண்டினியூ ஆகும். இதை நம்ம ஞாபகம் வச்சு நிறைய பேர் வந்து கோச்சிங் இன்ஸ்டியூட் போய் படிப்போம். இங்கே முக்கியமாக நோட் பண்ண வேண்டியதுன்னா, கோச்சிங் இன்ஸ்டியூட் படிக்கிறதுல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. என்னன்னு சொல்கிறேன்னு கவனிங்க. நீங்கள் வந்து நீட், ஜேஇ இல்லை நல்ல சியூஇடி அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம்லாம் நீங்கள் படிச்சிங்கன்னா 11th 12th இருக்க அப்படியே சிலபஸ் தான் அந்த நீட், ஜேஇ கோச்சிங்லேயும் இருக்கும். புரியுதா? நீட், ஜேஇ கோச்சிங்கில் சொல்லித்தர எல்லா சிலபஸுமே உங்களுக்கு வந்து எதில் வரும்? சிபிஎஸ்சி அண்ட் ஸ்டேட் போர்டு எக்ஸாம்ஸில் தான் அப்படியே போர்டு எக்ஸாம்ஸில் வரும். இப்போது நம்ம சிபிஎஸ்சி நீட் அண்ட் ஜேஇக்கு நம்ம ஒழுங்காக படிச்சிட்டாலே போதும், ஸ்கூல் எக்ஸாம்ஸை ஆட்டோமேட்டிக்காக கிளியர் பண்ணிடலாம். நிறைய பேர் பண்ண மிஸ்டேக் என்னென்னா, சார் நான் நீட் ஜேஇயே படிக்கிறேன் சார், நான் அதிலே நான் டேரெக்டாக போயிடுறேன், எனக்கு போர்டு எக்ஸாம் மார்க்லாம் இம்பார்ட்டன்ட் இல்லைன்னு. இது வந்து ரொம்ப ரொம்ப உங்களை வந்து டிமோட்டிவேட் பண்ணக்கூடிய ஒரு ஃபேக்டர். இப்போ நீட் ஜேஇ ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கீங்க, போர்டு எக்ஸாமில் உங்கள் ஸ்கூல் எக்ஸாம்ஸில் நீங்கள் மார்க்கே எடுக்கல, என்ன ஆகும்? அவங்க ஸ்கூலில் உங்களுக்கு வந்து கோச்சிங் கிளாஸஸ் வைப்பாங்க, உங்களை வந்து பேரண்ட்ஸை கூப்பிட்டு வர சொல்லுவாங்க, நிறையா உங்களை டிஸ்டர்பன்ஸ் நிறைய இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ நம்மளுக்கு போர்டு எக்ஸாம்ஸ் மார்க்குமே முக்கியம். பட் போர்டு எக்ஸாம்ஸ் மார்க் முக்கியன்ற அதே டைமில் நீங்கள் நீட் ஜேஇ ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா அது அப்படியே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறேன். நீட் ஜேஇ நீங்கள் படிக்கிறது அப்படியே வந்து என்னது ஸ்கூல் எக்ஸாம்ஸில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் ஸ்கூல் எக்ஸாம்ஸும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்கூல் எக்ஸாம்ஸை படிக்கணும் அப்படின்னா ஸ்டேட் போர்டு பசங்க எடுத்துக்கலாம், சிபிஎஸ்சி பசங்க எடுத்துக்கலாம். ஸ்டேட் போர்டு பசங்க எதை மெயினாக கான்சன்ட்ரேட் பண்ணுவீங்க? நல்ல தியரி. நீங்கள் நீட் ஜேஇ படிக்கிற ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் தியரி அப்படியே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இல்லை சார் நான் நீட் ஜேஇலாம் படிக்கல, நான் வெறும் ஸ்டேட் போர்ட் சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு தியரி ரொம்ப முக்கியம். தியரியை லைன் பை லைன் படிங்க. ஓகே, ஸ்டேட் போர்ட் பசங்கனாலும் சரி, சிபிஎஸ்சினாலும் சரி. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்? எக்ஸாம்பிள் கொஷின்ஸ். அந்த புக்கில் ஒரு சாப்டர் நீங்கள் படிக்கிறீங்கன்னா எக்ஸாம்பிள் கொஷின்ஸ் கொடுத்துருப்பான். அந்த எக்ஸாம்பிள் கொஷின்ஸை புரிஞ்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ அது பண்ணிக்கணுதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? எக்ஸசைஸ் கொஸ்டின்ஸ், புக் பேக்கில் இருக்கக்கூடிய எக்ஸசைஸ் கொஸ்டின்ஸ். இப்போ சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா அடிஷ்னல் எக்ஸசைஸ்ன்னு இருக்கும், அடிஷ்னல் எக்ஸசைஸ் வேண்டாம். ஸ்டேட் போர்டு பசங்களாக இருந்தாலும் புக் பேக்கில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸை நீங்கள் அப்படியே திரும்ப புரிஞ்சு படிங்க. ஸ்டேட் போர்டில் சிபிஎஸ்சி கம்பேர் பண்ணும்போது பெரிய ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, ஸ்டேட் போர்டில் எல்லாமே மெமரைஸ் பண்ணக்கூடிய டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ். உங்களுக்கு மார்க்ஸ் எதை பேஸ் பண்ணி கொடுப்பான்? ஒரு கொஸ்டினை நம்ம அப்படியே எழுதணும்னா ஸ்டேட் போர்டில் மார்க் கொடுத்துருவான். இதில் இருந்து நீங்கள் தப்பிக்கணும். இது ஒரு ட்ராப், இட்ஸ் அ பிக் ட்ராப். நாளைக்கு நீங்கள் ஸ்டேட் போர்டு படிச்சுட்டு இஃப் யூ வாண்ட் டு கோ டு ரைட் காம்படிட்டிவ் எக்ஸாம், அப்போ இது உங்களுக்கு பயங்கரமாக அஃபெக்ட் பண்ணும். ஸோ ஸ்டேட் போர்டு பசங்கனாலும் சரி, சிபிஎஸ்சி பசங்கனாலும் சரி, புரிஞ்சு படிங்க. ஓகே, ஒரு நல்ல டீச்சரை செட் பண்ணிக்கோங்க. ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜிக்கு, மேக்ஸுக்கும் சரி நல்லா புரிஞ்சு சொல்லித்தரக்கூடிய டீச்சர்ஸ். கான்செப்டை மக்கப் பண்ணாமல் அதோட அப்ளிகேஷன் என்ன, ஓகே, அதோட ஃபார்முலாஸ் என்ன புரிஞ்சு மெமரைஸ் பண்ணிவிட்டு எதையும் படிங்க. அது முக்கியமான பாயிண்ட். ஸோ நம்மளுக்கு வந்து தியரி முக்கியம், எக்ஸாம்பிள், எக்ஸசைஸ். ஓகே, அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ். நீங்கள் சிபிஎஸ்சி படிக்கிற பசங்களாக இருந்தாலும் சரி, ஸ்டேட் போர்ட் படிக்கிற பசங்களாக இருந்தாலும் சரி, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை நீங்கள் டெஃபினட்டாக பண்ணியே ஆகணும். அதை மட்டும் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா யூ ஆர் கிளியர். இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரும். இப்போ நீங்கள் சிபிஎஸ்சி கிளாஸ் 11 ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன இருக்காது? வாட் ஓன்ட் பி தேர்? உங்களுக்கு போர்டு எக்ஸாம் இல்லாதனால ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்ன்னு இருக்காது. அதுக்கு தான் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஒரு பிடிஎஃப் லிங்க் கொடுத்துருங்க. இது சிபிஎஸ்சி பசங்க யூஸ் பண்ணிக்கணும் இந்த கொஸ்டின் பேங்க்கை. ஓகே, இது வந்து கேந்திர வித்யாலயான்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஸ்கூல், சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கூல்லேருந்து ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய நோட்ஸு. ஓகே, இது வந்து நம்மளுக்கு இன்டர்நெட்டில் அவைலபிள், அதோட லிங்க்கு கொடுத்துருக்கேன். அதை போய் நீங்கள் நிறையா வந்து சர்ஃப் பண்ணியும் பாருங்கள், அடுத்தடுத்து என்னென்ன நோட்ஸ் இருக்குன்னு. மற்ற சப்ஜெக்ட்ஸுக்கும் இருக்கும். ஓகே, ஸோ அதனால் அதையும் எடுத்து பாருங்கள். இம்பார்ட்டன்ட் ரிசோர்ஸ் இது உங்களுக்கு. கிளாஸ் 11 இருந்தீங்கன்னா கிளாஸ் 12க்கு பிரச்சனையே இல்லை. நீங்கள் ஸ்டேட் போர்டுனாலும் சரி, சிபிஎஸ்சினாலும் சரி, ரெண்டு பேருக்கும் போர்டு எக்ஸாம் இருக்குது. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை நல்லா படிச்சிருங்க. இது வந்து நான் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, நம்மளோட போர்டு எக்ஸாமில் எப்படி மார்க் எடுக்கிறதுன்னு கிளாஸ் 11 and 12 இது பண்ணிங்கன்னா போதும், யூ வில் பி a டாப். ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்னன்னா, நம்மளோட ஸ்டடி டெக்னிக்ஸ். நான் ஒரு ஸ்டடி டெக்னிக் ஆல்ரெடி சொல்லிட்டேன். என்ன ஸ்டடி டெக்னிக்? நீங்கள் வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம் நீட் ஜேஇ படிக்கிற ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக எதுக்கு யூஸ்ஃபுல் ஆகிடும்? சிபிஎஸ்சி அண்ட் ஸ்டேட் போர்டோட போர்டு எக்ஸாம்ஸ்க்கு யூஸ்ஃபுல் ஆகிடும். ஸோ அது வந்து ஃபஸ்ட்டு டெக்னிக். சரி, அதுக்கப்புறம் முக்கியமான ஸ்டடி டெக்னிக் என்ன அப்படின்னா, நீங்கள் ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸு எழுதணும். இப்போ ஒரு டாபிக், ஒரு சாப்டரை நீங்கள் ஆரம்பிக்கிறீங்க. வாட் இஸ் சார்ஜ் அப்படின்னா, சார்ஜோட யூனிட் கூலும். அதை வந்து குவான்டைஸ், Q = +or - NE.
ஃபோர்ஸ் அப்படின்னா F is equal to ma. இது எல்லாமே ஒரு நோட்ஸாக எடுத்துங்க. இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் இன் அ கான்செப்ட். ஒரு கான்செப்டை எப்படி படிக்கணும், ஐ வில் லெட் யூ நோ திஸ். ஒரு கான்செப்ட் எப்படி படிக்கணும்னா அந்த கான்செப்ட் எதுக்கு கொடுத்துருக்கான்றதை யோசிக்கணும். ஏன்னா எதுவுமே நீங்கள் படிக்கிறீங்க யூஸ் இல்லாமல் இல்லை, எதுக்குமே ஒரு யூஸ் இருக்குது. ஸோ கான்செப்டை எடுத்து வைங்க. எதுக்கு இந்த கான்செப்ட் இந்த சாப்டரில் இங்கே கொடுத்துருக்கான், இதோட அப்ளிகேஷன் என்ன அப்படின்னு திங்க் பண்ணணும். ரொம்ப அப்போ தான் போர் அடிக்காது படிக்கும்போது. ரேண்டமாக எதுவுமே யூஸ் இல்லாமல் எந்த ஒரு கான்செப்டும் கொடுக்கல, அப்போ அதுக்கு அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. அதை பற்றி திங்க் பண்ணுங்கள். நெட்டில் சர்ச் பண்ணுங்கள், உங்கள் புக்ஸ்லேயே அப்ளிகேஷன் கொடுத்துருப்பான். அதை வந்து திங்க் பண்ணுங்கள். ஓகே இதுதான் இங்கே யூஸ் பண்ணுறானா அப்படின்ற அப்ளிகேஷனை தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, ஸோ ஒரு கான்செப்ட் படிக்கும்போது ஏன் இதை கொடுத்துருக்கான், அதோட அப்ளிகேஷன் என்ன, ரெண்டு விஷயம் நீங்கள் மைண்டில் வச்சுக்க வேண்டியது. அடுத்து என்னென்னா ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸில் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். ஒரு கான்செப்ட் படிக்கிறோம், அதில் இருக்கக்கூடிய ஜூசி பாயிண்ட்ஸ்னு சொல்லுவான். நீங்கள் கடைசியாக ஒரு கான்செப்டை முடிச்சுட்டு போகும்போது என்ன நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க, அதில் என்னெல்லாம் உங்கள் மைண்டில் இருக்குது, அந்த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸை உங்கள் நோட்ஸில் எழுதணும். உங்கள் ஸ்கூல் நோட்ஸ் வேறு, அதை விட்டுருங்க. டீச்சர்ஸ் கொடுக்குற நோட்ஸை நான் சொல்லவே இல்லை. டீச்சர்ஸ் கொடுக்குற நோட்ஸ் தனி, நீங்கள் எழுதுகிற நோட்ஸ் வந்து உங்களுக்கான ரிவிஷன். ஓகே, இப்போ திடீர்னு உங்கள் ஸ்கூலில் டெஸ்ட்டுன்னு சொல்கிறான், நீங்கள் ஃபுல் சாப்டர் படிக்க முடியுமா லைன் பை லைன்? முடியாது. உங்கள் ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸை நல்லா ரிவிஷன் பண்ணுவீங்க. ஸோ ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸில் ஃபஸ்ட்டு என்ன இருக்கணும், இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். ரெண்டாவது வந்து ஃபார்முலா ஷுட் பி தேர். ஃபார்முலாஸ் ரொம்ப முக்கியம். அதாவது ஒரு விஷயம் படிக்கிறோன்னா அதுக்குன்னு கடைசியாக ஒரு எண்டு ரிசல்ட் இருக்கும் இல்லையா, அதில் ஏதாவது டெரிவேஷன் இருந்தால் நீங்கள் மூணாவதாக என்ன பண்ணணும், எழுதி பாருங்கள். டெரிவேஷன்ஸ் இருக்கும்போது யூ ஷுட் ரைட் அண்ட் சி. ஓகே, டெரிவேஷன்ஸை பார்க்கக்கூடாது, அப்படியே எழுதி பாருங்கள். ஸோ இந்த ஃபார்முலாஸ் அண்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸை மெமரைஸ் பண்ணிடணும். நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் என்னென்னா கிளாஸில் அட்டென்டிவாக இருப்பாங்க, டீச்சர் சொல்கிறதெல்லாம் கேட்பாங்க, எல்லாமே பக்காவாக அண்டர்ஸ்டாண்ட்லாம் பண்ணிக்கிறது. பட் ஆனால் அதை நோட்ஸ் எழுதுறது இல்லை. ஃபஸ்ட்டு மிஸ்டேக் பண்ணுறது நோட்ஸ் எழுதாமல் இருக்கிறது. அதுக்கப்புறம் அந்த ரிசல்ட்ஸ் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் அண்ட் ஃபார்முலாஸை ஒரு கான்செப்டை முடிக்கிறதில்ல, அப்போவே அதை மெமரைஸ் பண்ணிடணும். ஒரு ஈக்குவேஷன், கெமிஸ்ட்ரியில் ஒரு ஈக்குவேஷன் படிக்கிறீங்கன்னா ஒரு கெமிக்கல் ஈக்குவேஷன் அப்போவே அதை எழுதி பார்த்து மெமரைஸ் பண்ணிடணும். யூ ஷுட் நாட் போஸ்ட்பான். அந்த போஸ்ட்பாண்டிங் ஆட்டிடியூடு இருக்கக்கூடாது. அது மட்டும் நீங்கள் கிளியர் பண்ணிடுங்க. தென் யூ டெஃபினெட்லி ஆர் கோயிங் டு கெட் யுவர் டாப்பர் மோட்டிவேஷன். டாப்பர் மோட்டிவேஷன்றது ஒன்றும் கிடையாது. இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் செய்கிறது யூ வில் டெஃபினெட்லி கோயிங் டு பிகம் அ டாப்பர் இன் தட் வே. ஓகே, லாஸ்ட்டாக வந்து ஸ்டடி ஷெட்யூலை பற்றி நான் சொல்கிறேன். ஸ்டடி ஷெட்யூலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து நிறைய பேர் வெறும் ஸ்கூல் கோயிங்காக இருக்கலாம், சில பேர் கோச்சிங் இன்ஸ்டியூட்டும் சேர்ந்து படிக்கிறவங்களா இருக்கலாம். பட் வாட் எவர் மேபி, வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் 2 hours டெஃபினட்டாக படிங்க. அது வந்து நீங்கள் ஈவினிங் வந்ததுக்கப்புறம் 2 hours ஏதாவது ரெண்டு சப்ஜெக்ட்ஸ் எடுத்து படித்தா போதும். நம்மளுக்கு 5 சப்ஜெக்ட்ஸ் இருக்குன்னா அவ்வளோ சப்ஜெக்ட்டையும் எடுத்துகிட்டு ஒரே நாள் படிக்க முடியாது. ஒரு நாளைக்கு 2 சப்ஜெக்ட்ஸ் ஆஃப்டர் யூ கம்மிங் ஃப்ரம் த ஸ்கூல். அதுக்கப்புறம் அது என்ன சப்ஜெக்ட்ஸுன்றதை நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். ஓகே, நான் சில சப்ஜெக்டில் நீங்கள் வீக்காக இருக்கிறீங்கன்னு நினச்சிங்கன்னா அதில் அதிக டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஆனால் ஒரு 2 சப்ஜெக்டை எடுத்து படித்தா போதும். அதே மாதிரி மார்னிங் இன்னொரு சப்ஜெக்ட். மார்னிங் நீங்கள் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு 2 hours பிஃபோர் ஏஞ்சிருங்க, இல்லை அட்லீஸ்ட் 1 hour பிஃபோர். நீங்கள் ரெடி ஆகிறதுக்கு முன்னாடி அந்த 1 hourல ஒரு புது சாப்டரை, புது கான்செப்டை எடுத்து படிங்க. ஓகே, தட்ஸ் இட். ஓகே, இதுதான் ஸ்டடி ஷெட்யூல். லீவ் டேஸ் வரும்போது என்ன பண்ணுவீங்க, லீவ் டேஸ் வரும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு 8 hours ஷெட்யூல் போடுங்க. ஃப்ரீயாக இருக்கேன் சார், எனக்கு இந்த டேயில் எந்த ஒர்க்குமே இல்லை அப்படின்னா ஒரு ப்ராப்பர் ஷெட்யூல் போட்டு அந்த டேயை அப்படியே நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணலாம். மார்னிங் 2 hours, ஆஃப்டர்நூன் 2 hours, ஈவினிங் 2 hours, நைட் 2 hours, டோட்டலாக 8 hours வந்துடுதுல. நடுவில் எவ்வளவோ டைம் இருக்குல்ல, 24 hours வெறும் 8 hours படிங்க. மிச்சம் எல்லாமே என்ன பண்ணுங்கள், உங்கள் டைம் பிளேயிங் டைம் வச்சுக்கோங்க, ரிலாக்ஸேஷன் டைமு, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஸ்பெண்ட் பண்ணுங்கள். பட் படிக்கிற டைமில் படிச்சிடணும். ஓகே, டாப்பர்ஸோட முக்கியமான ஸ்ட்ராட்டஜி அதுதான். படிக்கிற டைமில் அவங்க படிச்சுட்டு மற்றதை ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க. அந்த ஸ்ட்ராட்டஜி நோட் பண்ணிக்கோங்க ஃப்ரம் த 11th standard itself. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம், இம்பார்ட்டன்ட் புக்ஸ் எல்லாமே, அதையும் போய் பாருங்கள். நம்ம சேனலை ஃபுல்லாக போய் ரெஃபர் பண்ணுங்கள். கிளாஸ் 11 and 12க்கு ஃபிசிக்ஸ் வீடியோஸ் நிறையா போட்டிருக்கோம். லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், நம்ம வந்து ஒரு நியூ ஆஃப்லைன் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். எங்கே அப்படின்னா கிருஷ்ணசாமி ஸ்கூல், அண்ணா நகர், ஓகே, சென்னையில். ஓகே, இட்ஸ் கோயிங் டு பி an ஆஃப்லைன் பேட்ச். கிளாஸ் 11க்கு, கிளாஸ் 12க்கும் இருக்குது, கிளாஸ் 11க்கும் இருக்குது. கிளாஸ் 11 பேட்ச் வந்து ஜூன் மாதம், தட் இஸ் ஜூன் மந்த்து ஃபஸ்ட் வீக்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ இன்ட்ரெஸ்டட் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தீங்கன்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இது வந்து நம்மளோட சம்பத்குமார் அகாடமி ஆஃப் ஃபிசிக்ஸ். ஓகே, இங்கே வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, இது வந்து ஒரு ஃபுல் 1 year கோர்ஸு, கம்ப்ளீட் எண்ட் டு எண்ட் சப்போர்ட் இருக்கும் உங்களுக்கு. வாட் எவர் டவுட்ஸ் யூ கேன் ஆஸ்க். சண்டேயில் வந்து ஸ்பெஷல் கிளாஸஸ் இருக்கும், மார்னிங் கிளாஸஸ். ஓகே, அதில் உங்கள் டவுட்ஸு, டெஸ்ட் எல்லாமே இருக்கும். ஓகே, ஆல் தி பெஸ்ட்பா. ஸோ இந்த கோர்ஸையும் நீங்கள் கன்சிடர் பண்ணுங்கள். கிளாஸ் 11 ஸ்டூடெண்ட்ஸ், அண்ணா நகர் நியர் பை இருந்தீங்கன்னா சென்னையில். ஓகே, நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அண்டில் தென், பாய் ஃப்ரம் நாகராஜன். ஆல் தி பெஸ்ட், பை பை.